நான் திரும்பி தாம்பரமே வந்துட்டேன், ஒரு ஆர்டர் கூட போடவே இல்லை. அப்படியே நம்மளால் அப்புறம் ஸ்டெடியாக ஓட்ட முடியாது, அதனால தான் பின்னாடி கட்டிட்டேன். சின்ன பொருளாக இருக்கானா வெயிட் அதிகமாக இருக்குது. இங்கே அசோக் பில்லரில் வந்து பிக்கப் பண்ணிட்டு ஒரு இடம் போகணும். கிட்ட 12 கிலோமீட்டர் கிட்ட சும்மா வந்தேன், 2 ஆப்பையும் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு ஆர்டர் கூட இல்லை. இப்போ வந்து நான் சிட்டியை தாண்டிட்டேன். பாருங்களேன், இதெல்லாம் சென்னை தானா? இதே மாதிரி ஒரு 3 பீஸு. Reviewing it every day and say to yourself, it's not over until I win. ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து டேட்டு ஜனவரி 13, காலையில் வந்து 10 மணி ஆகுது. ஸோ ஆன் பண்ணிடுவோம் போர்ட்ரு இன்னைக்கு. ஆனா போய் சும்மா கேமரா போய் நானே விளையாட வர போகிறேன். இல்லை எடிட் பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு போய் ஒரு அதாவது பர்டிகுலர் நிறைய வீடியோ ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்துட்டு வந்துடும். அதை அப்படியே கட் பண்ணி போகும். ஷார்ட்ஸில் போட சொல்றியா? அவன் யாரும் இல்லை, நம்ம ஃப்ரெண்டு தான். ரூமில் சுகி தான் ஓடிக்கிட்டு இருக்கான். கேட்டான் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. லாக் பண்ணியிருக்கேன்டா அப்படின்னு சொன்னேன். அவனுக்கே தெரியாது. இப்போ தான் கேட்குறான், கேமரா பார்த்துட்டு நல்லா இருக்கே பை அப்படின்னு சொன்னான். கைஸ் ஆன்லைன் போயாச்சு. ஆர்டர் எதுவும் வருதான்னு பார்ப்போம். கரெக்டாக 10:08 ஆன் பண்ணியிருக்கேன். கைஸ் ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. நானே எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய ஆர்டர் வரும்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஆர்டர்னா 530 ரூபா ஆர்டர். நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுக்கல. டக்குன்னு எங்கே நமக்கு தான் அந்த 15 செகண்ட் இருக்குல்ல, அதுக்குலாம் டிலே ஆகும்னு நினச்சி டக்குன்னு எடுத்துட்டேன். ஒரு இடம் ட்ராப் எங்கன்னா இங்கே அசோக் பில்லரில் வந்து பிக்கப் பண்ணிட்டு ஒரு இடம் போகணும். கிட்டத்தட்ட நான் மேப்பில் செக் பண்ணால் 59 கிலோமீட்டர் போட்டிருக்கு கைஸ். கிலோமீட்டர் ரொம்ப அதிகம், அமௌண்ட் கம்மியாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. சரி, வேறு வழி இல்லை, எடுத்துட்டேன். ஃபஸ்ட் ஆர்டரே போட்டோம்னா ரேபிடோவில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆர்டர் போகிறாங்களான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பெரிய ஆர்டரா சின்ன ஆர்டராக கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஆர்டர் எடுக்க முடியுமா என்னன்னு பார்ப்போம். பரவாயில்ல, எனக்கு வந்து ரூமில் இருந்தாலே ஆர்டர் கிடைக்குது. நான் வந்து சின்ன சின்ன ஆர்டர் தான் கிடைக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். பெரிய ஆர்டரே வர போட ஆரம்பிச்சிட்டான். ஆனால் 59 கிலோமீட்டர் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. 519 ரூபாய்க்கு 530 ரூபா வந்துச்சு. கேஷ் கலெக்ட் வந்து 519 ரூபா பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் கமிஷன் எவ்வளோ எடுக்க போகிறான் எனக்கு இதெல்லாம் எனக்கு தெரில கைஸ். ஃபஸ்ட்டு போயிடும். நான் கஸ்டமருக்கு கால் பண்ணி கேட்டுட்டேன், ஆனால் ஆர்டர் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆர்டர்னால் வந்து கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அவரும் கன்ஃபார்ம் தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. நான் போய்கிட்டு இருக்கேன். இப்போ அசோக் பில்லர் போயிட்டு எடுத்துகிட்டு கிளம்போம். கைஸ் பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டேன். இன்னும் ஒரு 70 மீட்டர் இருக்குது. எந்த வீடுன்னு தெரில சரியா. கால் பண்ணி கேட்போம் எங்கே இருக்காப்லான்ட்டு. பிளாஸ்டிக் லிங்க்ஸ் இருக்குது. கைஸ் நான் பிக்கப் எடுத்துட்டேன். சின்ன ஐட்டம் தான். ஏன்டா இது பேக்கில் வைக்காமல் பின்னாடி கட்டியிருக்கேன்னா பேக்கில் வச்சேன். ஆனால் சரியான வெயிட்டுங்க, இது 25 கிலோ இருக்கும். அப்படியே பேக் இழுக்குது. பேக் இது கிழிஞ்சு போச்சுன்னா நம்மளால் அப்புறம் ஸ்டெடியாக ஓட்ட முடியாது, அதனால தான் பின்னாடி கட்டிட்டேன். சின்ன பொருளாக இருக்கானா வெயிட் அதிகமாக இருக்குது. ஸோ கிலோமீட்டர் வந்து கம்மி தான் கைஸ். நான் வந்து 59 கிலோமீட்டர் மொத்தமாக ஒரே இடம் போட்டேன்னா, அதனால் 59 காமிச்சிச்சு. நான் 41 கிலோமீட்டர் இங்கேருந்து வண்டலூர் தாண்டி உள்ளே போகுது. ஆரம்பாக்கம், கரணை தாங்கல், பணப்பாக்கம் தாண்டி போகுது. இது இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு போட்டிருக்கு. சும்மா போகலாம். இடையில ஏதாவது ஆர்டர் வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போவோம். கிளம்புவோமா? ஃபஸ்ட் ஆர்டரு 530 ஆர்டரு. ஸ்போர்ட்டரில் இதான் எனக்கு ஃபஸ்ட் டைமு பெரிய ஆர்டரு. கிட்டத்தட்ட ஒரு 530 ஆர்டரா. அதனால் கிலோமீட்டர் அதிகம், 40 கிலோமீட்டர் சிட்டியை தாண்டி வர போயிட்டுருக்கேம்மா. அதனால் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது ஃபஸ்ட் டைம் ஓட்டுறதுனால. இவ்வளோ நாள் வந்து சின்ன சின்ன ஆர்டர் தானே ஓட்டியிருந்தேன், அதனால் எனக்கு ஒன்றும் தெரில. லோக்கல்லே சுற்றிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பெரிய ஆர்டர் போட்டிருக்கேன். அங்கேருந்து திருப்பி ஆர்டர் வருமா என்ன இதெல்லாம் எனக்கு தெரியல. பார்ப்போம் என்ன ஏதுன்னு பார்ப்போம். நான் போயிட்டு நான் போனால் தான் தெரியும். போயிட்டு ரிட்டன் கொஞ்சம் தூரம் உள்ளே வரணுமா இல்லை இங்கேருந்து ரிட்டன் ஆர்டர் போடுறானா என்னென்னு பார்க்கலாம். நானும் பார்க்குறேன், பசங்க எல்லாருமே வந்து புதுசாக ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு பொங்கல் செலிப்ரேஷன் போயிட்டுருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். நிறையா பசங்களை பார்த்துருக்கேன் வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு பைக்கில் போயிட்டுருக்கானுங்க. பட் நம்மளை பாருங்கள், வண்டி ஓட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி பொங்கல் நினைக்கிறேன். நாளைக்கா 15, அதே 15ஆம் பொங்கலாக 14ஆம் தெரில. ஸோ எல்லாருமே வந்து ஹாப்பி பொங்கல். இந்த வந்து பொங்கல் அன்னைக்கு தான் போடுவேன்னு நினைக்கிறேன். 14 இல்லை 15, எனக்கு தேதி 13. போய் எடிட் பண்ணி நாளைக்கு போடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே வந்து ஹாப்பி பொங்கல் கைஸ். நான் பிக்கப் பண்ணதுலேருந்து ரேபிடோ வந்து ஆன் பண்ணி விட்டுட்டேன். கிட்டத்தட்ட ஏர்போர்ட்டே தாண்டி வந்துட்டேன். இந்த சரௌண்டிங்கில் ஏதாவது பார்சல் ஆர்டர் போடுவானேன்னு பார்த்தா ஒரு ஆர்டர் கூட இன்னும் வரல. ஆன் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கேன். வெறும் பைக் டாக்ஸி ஆர்டராக தான் வருது. ஸோ ஏதாவது வந்து எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறேன். ஆனால் ஒரு ஆர்டர் கூட வரவே இல்லை. இன்னும் வந்து 30 கிலோமீட்டர் போகணும் அப்படிலாம் காட்டுறான். இன்னும் 3/4 மணி நேரம் 45 நிமிஷம் காட்டுறான்.
ஸோ பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் வந்து போய் சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் அதே மாதிரி பின்னாடி வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், தயவு செஞ்சு ஸ்பீடாலாம் போகாதீங்க. ஏன்னா பிரேக் பிடிக்காது எனக்கு தெரியும். பட் நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இப்போ கீழே அந்த பிரிட்ஜ் இறங்கினேன், டக்குன்னு பிரேக்கை பிடிக்கிறேன், முன்னாடி போகிற நின்ட்டாரு, பிரேக்கை பிடிக்கிறேன், பிரேக்லாம் ஷார்ப்பாக தான் இருக்குது, ஆனால் இழுக்க மாட்டேங்குது வண்டி, நிற்க மாட்டேங்குது, அப்படியே போயிட்டே இருக்குது. ஏன்னா பின்னாடி வெயிட் அதிகம், அதனால் பிரேக் வந்து பிடிக்காது. இந்த மாதிரி ஹைவே டைமில் முடிஞ்ச அளவுக்கு வெயிட் பின்னாடி நிறையா வச்சுருந்தா ஸ்லோவாகவே போங்க, உங்கள் சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து நான் சிட்டியை தாண்டிட்டேன், இன்னும் வந்து 21 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ வந்து டைம் 10 மணிக்கு 10 ஆனே பண்ணேன், ஒரு 10 ஆளுக்கு ஆர்டர் வந்துச்சு. இப்போ வந்து 11 ஆகுது, இன்னும் வந்து 21 கிலோமீட்டர் போகணும், அரை மணி நேரம் காட்டுது. இப்போ வந்து நான் படப்பை கிட்ட வந்துட்டேன். எப்போவுமே வந்து ரேபிடோவில் வந்து எங்கே இருந்தாலும் ஆர்டர் அடிச்சுக்கிட்டே இருப்பான்ல, நார்மல் ஒரு பைக் டாக்ஸி ஆர்டர் அடிச்சுக்கிட்டே இருப்பான்ல. ஸோ இந்த சைடு ஒரு ஆர்டர் கூட அடிக்கவே இல்லை கைஸ். நான் பாட்டில் போயிட்டே இருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் வந்துட்டேன். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒரு நார்மல் பைக் டாக்ஸி ஆர்டர் கூட இதுவரை அடிக்கவே இல்லை. ஸோ இந்த சைடு ஓட்டுறவங்களுக்குலாம் ஆர்டர் வருதா என்னன்னு எனக்கு தெரியல, ரொம்ப காஞ்சி போய் கிடக்கு இந்த சைடு ரேபிடோலாம். ஒரு ஆர்டர் கூட காணும், நார்மல் ஒரு பைக் டாக்ஸி ஆர்டர் கூட காணும். போர்ட்டர் உண்மையை நல்லா தான் கைஸ் இருக்குது. அதாவது சம்பாதிக்கிறதுக்கெலாம் கிடையாது, சம்பாதிக்கிறதுக்கெலாம் நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஆர்டர் போடுறான், டிஃப்ரெண்ட்டான இடத்துக்கு நம்ம சுற்றுறோம்ல, அந்த இது வந்து எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு ஏரியாவை போகிறோம், சுற்றுறோம், அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து இந்த விளாக் எடுக்கிறதுக்கும் சரி, 4 இடம் சுற்றி பார்த்த மாதிரி மைண்டு இப்போ தான் ஃப்ரீயாக இருக்குது. அப்படியே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஞ்சம் நேரம் பைக் எடுத்துகிட்டு எங்கேயா சுற்றணும்னு வைக்கலாம், மைண்டு சரியாயிரும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஆப் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது எனக்கு. நான் இதில் சம்பாதிக்கலாம் ஒன்றுக்குமே வரல, ஜஸ்ட் நான் விளாக் எடுக்க 4 ரவுண்ட் அடிப்போம், சுற்றுவோம், ஏரியா சுற்றுவோம்னு சொல்லிட்டு தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ சம்பாதிக்கிறதுக்கு இந்த ஆப்பு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவா சரி வராது. இந்த மாதிரி சுற்றலாம் வேணா, உங்களுக்கு ஊர் சுற்ற பிடிக்குன்னா இந்த மாதிரி வண்டி எடுத்துகிட்டு ஏதோ கொஞ்சம் காசு கொடுப்பான், அந்த காசை வச்சுட்டு ஏதோ சமாளிக்கலாம், அந்த அளவுக்கு நீங்கள் ஓட்டலாம். அதுக்கு இந்த ஆப் வந்து கரெக்டாக இருக்குது போத்துறேன். இதெல்லாம் எங்கேயா லாங் ட்ரைவ் போகும்போது தான் ஓட்டுவேன்னு நினச்சேன், பரவாயில்ல லோக்கல்லே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நல்லா இருங்க உண்மையிலே இந்த இப்படி ஓட்டுறது, அப்படியே ஃப்ரீயாக இருக்குது, மைண்டு ஃப்ரீயாக இருக்குது, ஒரு ஹாப்பியாக இருக்குது. யாருமே இல்லை, நான் மட்டும் ஓட்டிகிட்ருக்கேன். எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது எனக்கு. அது எப்படி என்ன வார்த்தையில் சொல்கிறது என்னெல்லாம் தெரில எனக்கு, ஆனால் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தனியாக ஓட்டிகிட்ருக்கேன், ஜாலியாக இருக்குது, எந்த பிரச்சனையுமே கண்ணுக்கு தெரில, மைண்டு ஃப்ரீயாக இருக்குது. வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டேன், இன்னும் 3 கிலோமீட்டர் தான் இருக்குது, 3 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் இந்த ஆர்டருக்கு வந்து 10 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணி ஆச்சு, 11:54 ஆகுது. 2 ஹவருக்கு 500 ஓகே தான், ஆனால் 2 ஹவரை சாப்பிட்டுருச்சு, அதான் கொஞ்சம். பட் அமௌண்ட் ஓகே தான், 2 ஹவருக்கு 500 அதிகமான அமௌண்ட் தான். இது ஒரு 1 ஹவருக்கு 200 ஆச்சா கூட 2 ஹவருக்கு 400 தான், பட் இதில் 500 கிடைக்குது, ஓகே. வந்துட்டேன், அந்த ரைட் எடுத்து தான் லொக்கேஷனு. வண்டியோட ஹீட்டை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுதுங்க. காலில் வந்து சரியான ஹீட்டாக இருக்குது. இது வரைக்கும் இது நான் ஃபீல் பண்ணதே கிடையாது, இந்த அளவுக்கு லாங்கில் எடுத்துகிட்டு வந்தது கிடையாது. ஸ்ட்ரைட்டாக ஒரே ஸ்ட்ரெச் 41 கிலோமீட்டரு எடுத்துகிட்டு வந்தது கிடையாது. அதனால் வண்டி செம்ம ஹீட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். இந்தளவு ஒரே ஸ்ட்ரெச் அடித்ததே கிடையாது. ஏன்னா நம்ம சின்ன ஆடு தானே ஓட்டி இந்த இவ்வளோ நாள் சுகியில், இவ்வளோ லாங்கில் எடுத்துகிட்டு வந்தது இல்லை. அதனால் பையன் வந்து ஹீட் ஆகிட்டான். ஒன்று ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆர்டர் முடிச்சுட்டு 1 நேரம் அவனை ரெஸ்ட்டு கொடுக்கணும். வந்துட்டேன், எந்த வீடுன்னு தெரில சரியா. இங்கே தான் கைஸ், எங்கேயோ ஏதோ ஒரு பில்டிங்கு, அநேகமாக இந்த 2 ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். இருக்கிறதே 2 தான்டான்றீங்களா? ஓகே. கால் பண்ணி பார்ப்போம் எந்த பில்டிங்ட்டு. ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஃபஸ்ட் ஆர்டரு. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வண்டிக்கு மட்டும் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஏதாவது ஆர்டர் வருதான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே மூவ் ஆகிட்டே போயிட்டே இருப்போம். கைஸ் இதுக்கு வந்து கமிஷன் எவ்வளோ எடுத்திருக்கான்னா 48 ரூபா கமிஷன் எடுத்திருக்கான். நமக்கு வந்து அமௌண்ட்டு 466. எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னா 42 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன், 466 ரூபா வந்திருக்கு. ஆர்டர் எதுவும் ரிட்டன் ஆர்டர்லாம் எதுவும் வரல. திருப்பி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், ஒரு 5 நிமிஷம் தான், அதோட கிளம்பிடும். ஏன்னா வண்டிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும், ஏன்னா ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. கைஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், ஒரு 5 நிமிஷம் வண்டிக்கு ரெஸ்ட்டு. பட் எந்த ஆர்டருமே வரல, 2மே நல்லது இருக்குது. சரி கொஞ்சம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். கொஞ்சம் உள்ளே போவோம் சிட்டிக்குள்ளே, அப்போ தான் ஆர்டர் வரும்னு நினைக்கிறேன். அடுத்த ஆர்டர் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டேன்.
பட் இப்போ வர எந்த ஒரு ஆர்டருமே அடிக்கலை. நான் பாட்டில் போயிட்டே இருக்கேன். ஆர்டர் அடிக்கணும்னு எதிர்பார்க்குறேன், ஆர்டரே வர மாட்டேங்குது. மறுபடியும் திருப்பி அந்த இருங்காட்டுக்கோட்டை கூப்பிட்டு போகிற மாதிரி தான் ஆர்டர் வருது. ஒரு பார்சல் ஆர்டர் வந்துச்சு ரேப்பிடோவில். அதை எடுக்கிறதுக்குள்ள டக்குன்னு ஒருத்தர் எடுத்துட்டான். சரி திருப்பி ஏதாவது சிட்டிக்குள்ளே கூப்பிட்டு போவான்னா மறுபடியும் அங்கிட்டே கூப்பிட்டு போகிறான். அது இருந்ததுனால எனக்கு எடுக்க மைண்ட் இருந்திருக்காது. இந்த மாதிரி லாங் ஆர்டர் எடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சுக்கிறேங்க. 1க்கு 10 தடவை இந்த மாதிரி தான் சும்மா வரணும். ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு சும்மாவே வரணும், ஓட்டிக்கிட்டே கடுப்பாகும். எப்போ அடுத்து ரிட்டன் ஆர்டர் போடுவான்லாம் தெரியாது. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். அவனா நினச்சி போட்டால் உண்டு. போய்கிட்டே இருக்கேன் நான் பாட்டுக்கு. இன்னும் ஆர்டரே போடல. இப்போ தான் வந்து அடிக்கிறான் ரேபிடோவே, நார்மல் பைக் ஆர்டரு. கைஸ் போய் வண்டலூரில் போய் நிற்க போகிறேன். போய் ஆர்டர் வந்தால் சரி, இல்லைன்னா இங்கேருந்து கிளம்புறதில்ல. இங்கேயே வந்து நம்ம கிட்டத்தட்ட சும்மா 10 கிலோமீட்டர் வந்துட்டோம் கைஸ். இதுக்கு மேலே எப்படி இது வந்துருது? இங்கேருந்து ஒரு 10-11 கிலோமீட்டர் அங்கேருந்து ஓட்டு வந்திருப்பேன். இதுக்கு மேலே எவ்வளோ பெட்ரோல் வேஸ்ட் பண்ணுறது? கொஞ்ச நேரம் நிற்போம் இங்கே. ஹோட்டலில் ஏதாவது ஆர்டர் வருதான்னு பார்ப்போம். கைஸ் இன்றைக்கி ரொம்ப ஒஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். நான் திரும்பி தாம்பரமே வந்துட்டேன். ஒரு ஆர்டர் கூட போடவே இல்லை. அப்படியே வந்துக்கிட்டு நிப்பாட்டி வந்துக்கிட்டே இருக்கேன். ஒரு ஆர்டருமே போடவே இல்லை. கடைசியில் இப்போ ஒரு எவ்வளோ போட்டிருந்தானே, 60 ரூபாய் என்னமோ ஒரு ஆர்டர் போட்டிருந்தான். இதுவும் தாம்பரத்துலேயே எடுத்து தாம்பரத்துலேயே போய் ட்ராப் பண்ணுறது தான். எனக்கு வேறு வழியே இல்லை. நான் எடுத்தேன் ஆகணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ரொம்ப ஒஸ்ட்டு இன்றைக்கி. ஒஸ்ட்டுனாலும் ஒஸ்ட்டு, வெரி ஒஸ்ட்டு. இனிமேல் பெரிய ஆர்டர் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். போயிட்டு சும்மா திரும்பி வந்துக்கிட்டு இருக்கேன் நான். இனிமேல் பெரிய ஆர்டர்லாம் என்னை எடுக்கக்கூடாது கைஸ். அதுவும் ரொம்ப அவுட்ரு. அதெல்லாம் போயிட்டு திருப்பி வர்றதுக்கே நான் 15 கிலோமீட்டர் சும்மா வந்துருந்தேன். இனி நார்மல் ஆர்டர் தான் எடுக்கணும், பெரிய ஆர்டர்லாம் எடுக்கக்கூடாது. கடுப்பாகுது பாருங்க. டைமே முடிஞ்சு போச்சு. டைமே 1.5 ஆகி போச்சு. ரொம்ப கடுப்பேற்றிட்டேன் அன்றைக்கி. இது வந்து 3வது ஆர்டர். இப்போது இந்த 2வது அந்த சின்ன ஆர்டர் 58 ரூபா ஆர்டர் கொடுத்துட்டு நின்று இருந்தேன். எனக்கு வந்து அதுக்கு மேலே ஓட்டுறதுக்கே மைண்ட் இல்லை. என்னடா இது இப்படி பண்ணி வச்சிட்டாங்க. ஓட்டி இருக்கிற என்னமோ 520 ரூபா தான். ஆனால் கிலோமீட்டர் பார்த்தா எக்கச்சக்கமாக போயிருக்கு. 72 கிலோமீட்டர் கிட்ட ஓடி இருக்குது. எனக்கு அதோட என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மைண்டே இல்லை சுத்தமாக. என்னடா இப்படி பண்ணுறாங்க, இது இவன்ட்டையும் இல்லை அவன்ட்டையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதோட நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். அதுக்கு மேலே போயிருமா ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். அதோட இப்போ குன்றத்தூர் ட்ராப்புக்கு வந்து ஒரு ஆர்டர் ஒன்று விழுந்துருக்கு கைஸ். சரி 135 ரூபா. சரி எதுக்கு சும்மா போக, குன்றத்தூர் போனோன்னா அப்படியே போரூர் பிடிச்சி ஏதாவது அங்கேருந்து கேட்க ரசகுல்லர் ஏதாவது ஆர்டர் வந்துச்சுன்னா அப்படியே எடுத்துகிட்டு போகலாம்ல, அப்படியே ரூம் போயிடுவேன். அதை எடுத்துட்டேன். இந்த டைமிங் ஓட்டினதுக்கு அமௌண்ட் ஓகே, ஆனால் கிலோமீட்டர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதான் வந்து கடுப்பாகுது. 520 ரூபாய்க்கு 72 கிலோமீட்ரு. நான் ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தேன் பாரு, அதை திருப்பி வந்தோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து பெரிய மைனஸ். திருப்பியே ஒரு 12 கிலோமீட்டர் கிட்ட சும்மா வந்த 2 ஆப்பையும் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு ஆர்டர் கூட இல்லை. கடுப்பாக்கி விட்டுருச்சு இன்றைக்கி. பெரிய ஆர்டர் எடுத்தால் ஜாலியாக இருக்குன்னு நினச்சேன். ஜாலியாக இருக்குது, போகிறதுக்கு ஜாலியாக இருக்குது. ஆனால் திருப்பி வர்றதுக்கு கடுப்பாகுது. அதனால் பெரிய ஆர்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கிறேங்க. ரிட்டன் ஆர்டர்லாம் வராது, கொஞ்சம் உள்ளே தான் வரணும். இதை பார்த்துக்கிறேங்க. நான் ஒவ்வொன்றத்தையும் அனுபவித்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நான் ஓட்ட ஆரம்பிக்கிறேன். நான் 1 by 1 எல்லாத்தையும் வந்து இப்போ தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் என்னென்ன இருக்குன்னு தெரியல இந்த ஆப்பில். பார்ப்போம் என்னென்ன நமக்கு கொடுக்குறான்ட்டு. பார்ப்போம் எந்த அளவுக்கு நம்மளை வச்சு செய்கிறான் அப்படின்ட்டு. செஞ்சு தான் எடுக்க போகிறேன். ஏதோ லாஸ்ட் டெட் எண்டுன்னு ஆப்பில் செக்யூரிட்டி. அநேகமாக இவன் பெரிய ஒரு லோடை தூக்கி தள்ளிடுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதுதான் ரைஸ் ஆர்டர் எடுத்துட்டேன். இதே மாதிரி ஒரு 3 பீஸு. இது என்னென்னு தெரில, இது சரியாக தெரில இது என்னன்ட்டு. இதே மாதிரி ஒரு 3 பீஸு பேக்லேயே வச்சுருவோம். இது இப்போயாவது ரேபிடோவில் ஏதாவது ஆர்டர் போடுறானான்னு பார்ப்பேன். அந்த சைடு போட்டான்னா நல்லாயிருக்கும். அமௌண்ட் ஓரளவு திருத்தலாம். குன்றத்தூர் எத்தனை 10 கிலோமீட்டர் கைஸ் இங்கேருந்து. கைஸ் கொஞ்சம் பாருங்களேன், இதெல்லாம் சென்னை தானா? ஏன்னா கிராமத்துக்குள்ளே போகிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. சென்னையில் அந்த சைட்லாம் இருக்குது, நமக்கு தெரில. எங்கள் ஊர் சைடு இதே மாதிரி தான் இருக்கும். 2 சைடும் வீடு, இந்த மாதிரி ஏதாவது பேனர் இருக்கும். இது சென்னைன்னு என்னால் நம்பவே முடியல. திடீர்னு ஒருத்த புதுசாக வரானு இல்லை, இதாண்டா சென்னைன்னு சொன்னால் அவனால் நம்பவே மாட்டான். என்னடா ஏதோ ஊர் நாட்டில் கூப்பிட்டு வந்துட்டு சென்னைன்ற அப்படின்னு சொல்லிடுவான். பார்க்க அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகுது டக்குன்னு பார்க்குறதுக்கு. கைஸ் வந்துட்டு என் ட்ராப் லொக்கேஷனுக்கு கால் பண்ணிக்கிறோம் கஸ்டமருக்கு. எந்த வீடுன்னு சரியாக தெரில. லொக்கேஷனில் 6வது தெருன்னு போட்டு வச்சுருக்காங்க, ஆனால் 8வது தெருக்கு வாங்குறாங்க.
இவன் அதுக்கு மேலே கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கான் போடுற லொக்கேஷனை ஒழுங்காக போட்டு தொலைய மாட்டேறாங்க, வெறியாகுது நமக்கு. கிளம்ப போகிறேன் ரூமுக்கு. ஸோ ரிட்டனு ஒரு 18 கிலோமீட்டர் இங்கேருந்து ரூமுக்கு காட்டுது. அது இன்றைக்கி ஃபுல்லாக வேஸ்ட்டு தான். ஸோ பிரச்சனை இல்லை, வீடியோ தானே எடுக்க வந்தோம் நம்ம, அதனால் ஒன்றும் அதை பற்றி நான் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடைசி அந்த கஸ்டமர் கொஞ்சம் கடுப்பேற்றினாப்புல லொக்கேஷனை மாற்றி போட்டு ஆனால் 135 ரூபா 150 ரூபா பே பண்ணிட்டாப்புல. இப்போ அப்படியே போவோம், போகிற வர போவோம், கண்டிப்பாக ஏதாவது ஆர்டர் விழுகும் நம்பிக்கை இருக்குது. நீங்கள் குன்றத்தூரில் கொடுத்துட்டு வந்திருந்தல, வந்துட்டேன், போரூர்கிட்டே வந்துட்டேன். இப்போ தான் வந்து வலசரவாக்கத்தில் ஒரு ஆர்டர், ராபிடோவில், போர்ட்டர் கிடையாது, எடுத்துகிட்டே கோடம்பாக்கம் போகணும். 100 ரூபா போட்டுருந்துச்சு, அதான் எடுத்துட்டேன். சரி போகிற சும்மானா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். வெயிட் பண்ணியிருந்தேன் வருமா என்னன்ட்டு, அதனால் கரெக்டாக வந்துருச்சு. பிக்கப் வந்து ஜஸ்ட் ஒரு 1.3 கிலோமீட்டர் தான். பரவாயில்ல, நான் கூட சும்மா போகிறோமோன்னு நினச்சேன், பரவாயில்ல ஆர்டர் வந்துருச்சு. இங்கே பார்சல் எடுக்க போகிறேன், கடைசியில் பார்சலுக்கு பதிலாக ஒரு பையனை தான் ஏற்றிட்டு போக சொல்லிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, மேம் பார்சல் தான் நீங்கள் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னு சொல்கிறேன். இல்லை நான் பார்சல் போடலையே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அக்செப்ட் பண்ணியாச்சு, கரெக்டாக நம்ம டீனர்கிட்ட தான் போய் ட்ராப் காட்டுது, அப்படியே ரூம் பக்கம் தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையனை ஏற்றிட்டு வந்துட்டேன். பையன் பின்னாடி தான் உட்காந்துருக்கான். எந்த வீட்டு ஓகே கரெக்டு தானே? சரி ஓகே. இப்போ நான் வாங்கிக்கிறேன், உங்கள் கைக்கிட்ட வாங்கிக்கிறேன். ஸோ அதுக்கு அமௌண்ட் வந்து 89 ரூபா வந்துருந்துச்சு. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ரூம் போயிட்டு எவ்வளோ ஓட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். போர்ட்டரில் வந்து 638, லாஸ்ட்டாக ரேபிடோவில் ஒரு ஆர்டர் வந்துச்சுல, அது 89 ரூபா. 638 + 89 727 ரூபா. இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.